நீங்கள் இது வரைக்கும் பொங்கலுக்கு டிஃபன் சாம்பார் சட்னி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், வடைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கேப்ஷனுக்கு மேலே தெரியுற சின்ன ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் வரமல்லி, 4லேருந்து 8 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்து பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் அளவுக்கு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து 7 கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. இப்போ வந்து ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொங்கல் கொஸ்து ரெடி.